கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் சகரியா 9:12. இரட்டிப்பான நன்மையை தருவேன். சகரியா 9:12. இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஏசுப்பா இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ரெட்டிப்பான நன்மை தருவாரா. ஆமென். நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ சோதனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பாடுகள் இருக்குது, இதில் எங்கே இந்த ரெட்டிப்பான நன்மை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசுப்பா சொல்லார், உனக்கு நான் ரெட்டிப்பான நன்மையை தருவேன். ஆமென். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யோபோட வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பிரச்சனைகள், எல்லாத்தையும் யோபு இழந்து போனார். ஏன், அவரோட சரீர பலத்தையும் அவர் இழந்து போயிட்டார். ஆனால் கர்த்தர் யோபோடு இருந்த யோபு இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார், ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். எல்லாமே 2 ஆசீர்வாதம். அவர் என்னெல்லாம் இழந்தாரோ அது எல்லாமே 2 மடங்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுத்தார், ஏசப்பா கொடுத்தார். இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா தருவார். சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? ஏசப்பா சமாதானத்தை தருவார், ஆசீர்வாதம் தருவார். தேவைகள் சந்திக்கப்படும். எல்லாமே சாதாரணமாக இல்லை, 2 மடங்கு. ஆமென். ரெட்டிப்பான் நன்மையை தருவேன்னு சொல்கிறாரு. இதே வசனம் இருக்குது, இன்றைக்கே தருவேன். இன்றைக்கே ஏசப்பா தரப்போகிறார், உங்களுக்காக செய்ய போகிறார். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களோடு இருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. என்ன பண்ணுவேன், எது செய்வேன், எதை பற்றியும் யோசிக்காதீங்க. ஏசப்பா உங்களோடு இருக்கிறார். ரெட்டிப்பான நன்மையை தந்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.